எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. நான் உங்கள்ட்ட இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுங்களேன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகள், அதை கண்டு நம்ம துவண்டு இருக்கிறத பத்தி தான் நான் பேச போறேன். வாழ்க்கையில எடுத்துக்கோங்களேன், தோல்வியும் தடங்களும் இல்லாத வாழ்க்கை யாருக்காச்சும் இருக்கான்னு கேளுங்களேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடங்கள், ஒரு சறுக்கல், தோல்வி அப்படின்னு இல்லாதவர்களே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. புத்தர் சொன்ன மாதிரி, உன்னோட மகனை உயிர்ப்பிச்சு தரேன், ஆனா சாவே இல்லாத வீடு ஒன்றிலிருந்து எதை தானமா பெற்று அவர் சொல்வாரு? அது என்னன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, நீங்க சொல்லுங்க. அது போலதான் தோல்வியும் தடங்களும் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஒரு விதை எடுத்துக்கோங்களேன், அது மண்ணுக்குள்ள புதைந்து, இருட்டு புதைந்து எப்படா தண்ணி நமக்கு கிடைக்கும், நம்ம ஜெர்மினேட் முளைத்து வெளியில வரலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும். அதற்கான நேரம் வரும் வரைக்கும் ஒரு மழை வந்தோடனே டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துருது பார்த்தீங்களா? அதையும் மீறி அது வெளியில வந்தா ஓவர் மழை பெஞ்சு இல்ல வறண்டு போய் அந்த தாவரம் அழியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சில சமயங்கள்ல விலங்குகள் சாப்பிட்டுரும். அதுக்கும் சான்ஸ் இருக்குதானே. அதை விட்டா சில நேரம் அது நல்ல பழ வகையோ காய்கறி வகையோ இருந்தா இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வைக்கலாமே நம்மளே பிச்சிடுவோம். அதை கொண்டு வந்து நம்ம நட்டு வைக்கிறதுக்குள்ளேயும் அது வாடி செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி இத்தனை தடைகளையும் தாண்டி அது தப்பி பிழைச்சி ஒரு மரமா வந்துருச்சுன்னா அது அதோட சாதனை தானே. எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் அதோட லைஃப்ல. அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். அதனால தோல்வியும் தடங்களும் வருதுன்னு கவலையே படாதீங்க. இங்க உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேனே, என்னைய எப்படி தெரியுமா டிஸ்கரேஜ் பண்ணாங்க? ஸ்ரீ சோஃபால உட்கார்ந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணா யாரு கேட்பாங்க? கேட்டாங்க. என்னோட அட்வைஸை கேட்கறதுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க தானே. நான் இதை அவங்க சொன்ன உடனே நான் சோர்ந்து உட்கார்ந்து இருந்தேன்னா எப்படி? நானும் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன் வாழ்க்கையில. அப்புறம் என்னோட வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு. எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் இது என்னுடைய பயணம். அப்கோர்ஸ் எனக்கு நான் நினைத்த அளவு இது போகல. பட் இருந்தாலும் எனக்கு இது மன நிம்மதியை கொடுக்குது. இது கூட விளையாட்ட ஆரம்பிச்சதுதான். நானும் என்னோட மதர் இல்லாவும் நாங்க 2 பேரும் பேசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்காக நாங்க 2 பேத்துக்கு மன வருத்தமே இருந்ததில்லைன்னு நினைச்சிடாதீங்க.
உலகத்துல விடை தெரியாத கேள்வி எது தெரியுமா? ஏன் மாமியார் மருமகக்குள்ள சண்டை வருது அப்படிங்கிறது. அதை இன்னொரு நாள் பேசலாம். இருக்கும், மன வருத்தம் இருக்கும். அதுக்காக நீயா நானான்னு நாங்க போட்டி போட மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் அவங்க ரூம்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, வெளியில வந்துருவாங்க. நான் வெளியில போவேன், மொபைல் எடுத்து நோண்டுவேன், திருப்பி நான் உள்ளார வந்து 2 பேரும் உட்காந்து சீரியல் பார்ப்போம். அவ்வளவுதான். அவங்களுக்கு சாதாரண போன் தான் வச்சிருந்தாங்க. ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். யூடியூப் பார்ப்பாங்க, குக்கிங்லாம் பார்த்துட்டு வந்து, என்ன இது நம்ம போற தக்காளி குழம்பு போட்டுட்டு அதுக்கு ஆகா ஓவன் பில்டப் பண்றாங்க. நான் கூட என்னமோ போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு உட்கார்ந்து பார்த்தா நம்ம செய்யற தக்காளி குழம்பு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க. அவங்களுக்கு போட்டா நீங்க பார்த்தா அவங்களுக்கு காசு வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. நம்ம பார்த்தா அவங்களுக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு எனக்கே நானே ஒரு அரைகுறை அப்படி சொன்னேன். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பேசாம நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னாங்க. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி நாங்க 2 பேரும் பேசி ஒரு 1 மந்த்துக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நான் இந்த பேசுறத, எங்களோட கான்வர்சேஷனை பத்தி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறத அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதையும் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? எனக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு உட்கார வேண்டாங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி. இந்த சேனல் நான் எப்பயோ ரொம்ப நாள் இந்த யூடியூப் ட்ரெண்ட்ல ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்லயே நானும் நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பிச்சதோட நினைச்சதோட இருக்கலாம். அடுத்து என் மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினைச்சேன். அதுதான் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட தடங்கள். சுத்தி இருக்கவங்க என்ன பேசினாலும் பேசுறதா, நீ நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. ஒண்ணுமே பேசாம இருந்தீங்கன்னாலும் பேசாம இருக்கான்னு பேசுவாங்க. அதனால எதையும் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். தடங்கள் ஏற்பட்டது என்று சோர்ந்து உட்கார்ந்திராதீர்கள். இது என்னுடைய ஜேர்னி. உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஆனா இதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் என்னோட ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட், என் பையன், என் மருமக, எல்லாரும் சப்போர்ட். அது எனக்கு காட்ஸ் கிஃப்ட். என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் இருக்கிறது. அதனால தோல்வி என்று உங்கள் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். புள்ளிக்கு பக்கத்துல புள்ளி வச்சு தொடருங்கள். தோல்வி நிரந்தரம் இல்லை என்பதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த கருத்தை ஆணித்தரமா உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சொல் உங்க வாழ்க்கைய ஒருத்தருடைய வாழ்க்கையாச்சும் மாற்றி அமைச்சா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி.